குட் மார்னிங், காலை வணக்கம். இது வந்து குட் நைட். குட் நைட். சபாஷ். ஆமா, வணக்கம் வணக்கம். சபாஷ். நோக்கம் சபாஷ். நோக்கம் எது நோக்கம்? எது நோக்கம்? பிறர் நோக்கம். பிறர் நோக்கம். சபையிலே தொட்டமாக காலத்திலே காலத்திலே போட்டு முடியாது. மன்னாதி மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள், மகிழபுரி வேந்தர்கள், சித்தரசு முதலானவர்கள் மதிக்கத்தக்க மொழிவரும் கருவியினால் பார்த்தால் எப்படி உனக்கு புலப்படுது? ஒண்ணும் புலப்படலைங்க, ஒண்ணும் தெரியலீங்க. இதை பார்த்தா தெரியல, தெரியலீங்க. ஓடி விட்டு அந்த மாதிரி. ஐயோ தெரியல. தில்லி அத்திமா நகரம், தில்லி அத்திமா நகரம், அத்திமா நகரத்துக்கு தலைநகரம், நகரம், கலை நகரம், அங்கு தேசம், அங்கு தேசம், அங்கு தேசம். அங்கு தேசத்தை நீதிலே தவறாது தவறாமல் மறுபடியாக 32 தானம் 32 தானத்திலே உருதானத்து போக 31 நாள் செய்து மறுபடியாக பேரோ தான சூல தீர கண்டு இது யாரும் சொல்லிட்டுல மாறன் மாறன் மன்மதன் மன்மதன் அங்கயன் அக்கஜன். யாருக்கு பேரு? அந்த மன்மதனுக்கு தான். மாறன் மதன் மன்மதன்
சொல்லுவாங்களே சொல்வாங்களே அந்த மன்மதனை வந்தவனை எம்மை கண்டு கண்டு மனம் வச்சு தயங்கு கொண்டு இருப்பான் அது மட்டும் இல்லாது மாதா மாதா போல உலகத்தில் உள்ள மாதர்குல மாதக்கெல்லாம் கண்ணமாராஜனை வருக 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 என்று வருக என்று பூமாரி பரிவார்கள் என்று நான் எடுத்திருக்கும் கோலம் கோலம் நான் எடுத்திருக்கும் முடிவு என்ன சொல்லுங்கய்யா என்ன வணக்கம் குட் நைட் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் அவர் பயப்படுறாரு இப்ப ஒன்றரை பயப்படாதீங்க அண்ணா பண்ணிடுறா சொல்லுங்க இன்னைக்கு என்ன நடக்குது தெருக்கூத்து தெருவுல வச்சா தெருக்கூத்து கொல்லிவேலியில வச்சா கொல்லிவேலி கூத்து ரோட்ல வச்சா ரோட்டு கூத்து இப்ப கிரௌண்ட்ல வச்சா ஏரி கூத்து கொல்லிவேலி நடக்கிற யுத்தத்திலே கௌரவரா இருக்க முடியாத துரியோதனாதிகளுக்கும் பஞ்ச பராதி பசங்களுக்கும் ஆண்டவருக்கும் 18 நாள் சண்டை 18 நாள் சண்டையிலே துரியோதனன் வந்து பேசிட்டார் அந்த லைன்லயே நம்ம போவோம் ஆமா 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 நடப்பது 18 நாள் யுத்தம் 18 நாள் யுத்தத்திலே ஏத்தியார் கேமதத்தன் வதை முடிந்தது வதையோடு ஆமா 16 நாள் முடிந்து விட்டது அதனால் இன்னைக்கு தம்பி துரியோதனன் ஓடி வந்தான் அந்த கண்ணமகாராஜனே நடக்கும் 18 நாள் சண்டை இந்த 18 நாள் சண்டையிலே ஒரு நாளும் நமக்கு வெற்றி அல்ல தோல்வியை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் அப்படி என்று அந்திப்ப காலையிலே சாயங்காலம் எனக்கு சேனாதிபட்டத்தை தந்து அந்த பாண்டவர்களை வென்று எனக்கு வெற்றி வாழ்வு தர வேண்டும் அப்படி என்று ஒரு தானையன் தம்பி அதோ பிரகாரம் இன்று நடப்பது 17 நாள் யுத்தத்திலே ஐவர்களோடு நான் யுத்தத்துக்கு செல்வேன் யாரால் என் தம்பி இந்து முதலாகவே உலகமா முனிவன் தூதுக்கு வந்தான் கோட்டாமூஞ்சி பாரவை ஆமா என் தம்பி பொருள் அடித்து போடா எங்க அப்படி என்று உரைத்த பிரகாரம் அள்ளி மகன் புலியந்திரன் வந்தான் ஆமா குடுப்பமா என் தம்பி குடுப்பானா மறுத்தான் உலக லட்சிக்க நாராயணன் பகவானாலதான் நம்ம ஆமா சோறு சாப்பிடுறோம் கபட நாடா சூத்திரன் உலக லட்சிக்க நாராயணன் நாடுகளுக்கு வருகிறார்
நாடு தரமாட்டேன் தரவிட முடியாது முடியாது போடா. சரி யுத்தம் யுத்தம் யுத்தத்துக்கு நாள் நாள் வைத்தாச்சு. 11 அக்குரோணி சேனை அவங்களுக்கு 7 அக்ரோணிகள் 18 நாள் சண்டை அதுல வெட்டி குத்தி மாண்டவர்கள் மீண்டும் நாடாள வேண்டும் அப்படி என்று கரால் நியமித்த உடனே சத்தியம் போடுறான் யாரு கையில போய் சத்தியம் அந்த நாராயண நாங்க பங்கும் பங்காளி நாங்க வெட்டிப்போம் குத்திப்போம் இந்த ஆளுக்கு என்ன வேலை சத்தியம் கூடலா என்று சொல்லுகிற காலையில ஆமா மாட்டுங்கால் பிடித்தவன் நீ மாமியை பெண்ணாண்டவன் உன் கையில நான் சத்தியம் பண்றாளா நான் தரவே முடியவன் அப்படி என்று என் தம்பி உரைத்து அந்த மொழிகளை என்னிடத்துல உரைத்தான் நான் வச்சிர தூணிலே அடித்து சத்தியம் செய்து விட்டேனே அண்ணா நான் சத்திரியா என் சத்தியம் போய் போக கூடாது அப்படி இருந்து என் தம்பி துரியோனன் அந்த பட்டையும் செய்து அமைச்சர் நடந்து வரும் பாரத யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்காகவே என் நம்பி துரியோதனன் அரவான் மகன் அர்ஜுனன் மகன் அரவானை கொண்டு வந்து கடவுளிட்டான். ஆமா முதல் அது என்ன போச்சு அந்த பையன் சொல்லிடுது பாண்டவர்கள் ஜெயம் பண்ண போச்சு. அதை செஞ்சது போயிடுது. முதல் நாள் அணிவகுத்தான். அணி யாராருக்கு வந்தான்? ஆமா விளாடன் மகன் சுயோதனுக்கு பாண்டவர் பங்கு எங்க தரப்புல பணபடி படித்த பாட்டனாகி தீர்த்தாச்சாரிக்கு கொடுத்தார். அப்படி ராஜபட்டம் தருகிற காலத்திலே முதல் நாள் சண்டை தொடங்கி 10 நாள் வரைக்கும் இவரு கடப்பைய வீணாக்கிட்டான். 10 நாள் ஆச்சு 11 நாள் சண்டை சுயோதனன் வந்தான். ஆமா 12 நாள் சண்டை பகதத்தன் வாழ்ந்தான். 13 நாள் சண்டை இருக்கிறீரே அப்பா. உலகம் தாங்க முடியாத அளவுக்கு வெற்றியான சண்டை எப்படி அது சண்டை எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுப்பா. மகன் துத்தாதனல் மகன் சகுனியின் சல்லியன் மகன் பேரரசன் முதல் இங்க எத்தனை பேர் பெற்றாலும் பெரிது உண்டோ? பாரரசை ஆழ்வதற்கின்றிருந்த பட்டமால் ஒரு மகன் பட்டானது இனி யார் அரசு புரிய ஆளவோமோ ஏங்கினா தாரரசன் தில்லி அத்திமா நகரத்துக்கு தலைவன் தலைவன் திருநாட்டு வள்ளல்
திரிராட்சிய வள்ளல் தாரரசுக்குரியவன். ஆமா, தாரரசன் மகன். மகள். அவன் மாமா 100 பேர். 100 பேரு. துரியன் முதல் விகர்ணன் வரை. தாரரசன் மகன். தாரரசன் மகள். துரியோதனன் புள்ளி 60. துச்சோதனன் மகள். சகுனியின் சல்லியன் மகள். இங்க எத்தனை பேரரசர் முதல் எத்தனை பேர் பட்டாலும் எத்தனை பேர் பட்டாலும் பெரிது உண்டோ. என் தம்பி கட்டளை பிரகாரம் 12 வனம் கடித்து ஓரின்றி அக்காத வாசம் கடித்து குடிய நாடு கேட்டான். மாட்டேன் என்றால் 18 நாள் சண்டை. இந்த 18 நாள் சண்டையிலே யார் இருந்தால் இவன் இருந்தால் என்ன என் தம்பி என்னை பெருசா நினைச்சா நான் என்ன நினைச்சேன் தெரியும். இந்த அத்தனை பேர்களும் 18 குரு சேனைகளும் குரு பெரியோர்களும் எல்லாம் இறந்தாலும் ஒருவருடைய பிள்ளையை பார்த்தால் குறிப்பெறிந்து குணமறிந்து சிந்தனை செயலறிந்து அவன் போக்கு கண்டு கண்டிப்பாக இந்த நாட்டுக்குரியவன் அவன். அப்படி இருந்து நான் மனதிலே நினைத்து நான் நினைத்ததெல்லாம் மண்கொட்டையாகிவிட்டேன். வருகிறார்கள் குரு பெரியோர்கள். சகுனி சல்லியன் கிருபாச்சாரி இவர்கள் நான் ஒன்று கூடி அந்த அபிமன்னனை கொன்றை மாலையை வளர்த்து செய்தவன் அவன் கரங்களை அறுக்கின்ற காலத்திலே கொன்றை மாலைக்குள்ளே நின்று மகன் நிராத பாணியாக இருந்து பெரியப்பா குடை வல்லலே தருமநிதி உடையவரே வள்ளல் பெருமானுக்கு ஒப்பாகி அப்பாவே நான் அறியாத செல்வம்பா. ஆமா, இன்னும் என் தந்தைக்கு ஈமக்கடன் செய்யாதவன் எல்லும் தண்ணி இறைக்காதவன் என்னை எப்படி ஆறுபட்ட காரியம் செய்கிறார்களே. நீ எப்பொருளே கெட்டாலும் கொடுப்பேன்னு சொல்றாங்களே. எனக்கு ஒரு ஒடிந்த ஆயுதம் இருந்தால் ஒரு ஆயுதம் ஒடிந்த ஆயுதமாக இருந்தால் எங்கும் கேட்கிற காலத்திலே தானாட விட்டாலும் சதையாடுதே என்று உரைப்பார்கள். நான் ஆயுதங்களை எடுத்து செல்கிறேன். சொல்லுகிறான் அண்ணா நீ போற போக்கு தெரியுது. நீ என்ன செய்ய போறேன்னு தெரியுது. என்னிடத்திலே செஞ்சோட்டு கடன் தீர்ப்பேன் என்று உரைத்தாயே. என்ன காரியம் தருமநிதி நீ விடு. என் உணவறிந்தனே பாசம் அதுவும் என்னை விடல. என் கையில இருந்த ஆயுதங்கள் தன் நெற்றி கீழே விழுந்த உடனே பார்த்தார்கள். கை வேறு கால் வேறு சில பேராக அறுத்து அபிமன்னனை கொன்றார்கள். அபிமன்னனை கொன்ற உடனே பார்த்தால் அந்த அர்ஜுன பெருமான் என் மகனை கொன்றவன் யாரு என் மகனை கொன்றவன் யார் என்று உரைக்கின்ற காலத்திலே எப்படி சிந்துபதி மைந்தன் சைந்தவன் தன் மகனை கொன்று விட்டான். அப்படி என்ற உடனே இன்று 13 நாளைக்கு நடப்பது 14 சூரியன் உதிர்ந்து வேர்கை குடகுபால் அடைவதற்குள்ளாகவே அவரை நான் கொல்வேன். இல்லை என்றால் தீயமூட்டி தீயிலே விழுந்து இருப்பேன் என்று கைலாயம் போகின்ற காலத்திலே பார்த்தார் பொறுமை நிதியுடைய தர்மன். இது எப்படியா இருந்தாலும் நமக்கு ஒரு தங்கை இல்லையா? அவனுக்கு ஒரு தங்கை சுற்றடை அது செய்தவனை கொண்டு விட்டான். இதுவு கோலத்துக்கு ஆளாகி அவன் அறியாதத்தனம் செய்து விட்டானே. அப்படி என்று கடோர் கையிலே தூது விடுகிற காலத்தில் கடோர்கள் ஓடி வருகிறார். யுத்தம் செய்கிறார். மாயாஜாலம் மந்திரி ஜாலம் உடையவன். அவனால யாரும் மலை மாதிரி வருவான். திடீர்னு ஓடுவான். எல்லா சாரியும் கலருக்கும் முன்ன இருக்காது. இப்படி யுத்தம் செய்து வருகின்ற காலத்திலே தம்பி துரியோதனன் விமலுக்கும் கமலக்கண்ணிக்கும் கடோரியின் உருவாக்குற சேனைகளை என்ன செய்ய போறீங்க? அப்படியே கூட்டினேன்.
அவனை வெல்ல வேண்டும். வெல்ல வேண்டும். அப்படி இருந்ததுக்காகவே வேண்டி வில்லு, அம்பு, அம்பு, கதாயுதம், ஈட்டி, ஈட்டி, வாளா, வாளா, விண்டு. வாளாதான். என்னண்ணா இதை சொல்லு. ஆமாண்ணா. இல்ல அம்பு, விண்டி, வாளா, பிண்டி பாலா பாலா, ஆயுதம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வேலாயத்தோட வந்தாருப்பா. நான் அவன்கிட்ட ரத்தம் செய்ய போகிறேன். போகிறேன். நான் அங்க பானத்தை போடுவேன். போடுவேன். என் பின்னாடி இருந்து பெருப்பா பெரியப்பாடுவான். பாலத்தை போடுவேன். பெரிய பாடுவான். என்ன மாயவனும் கொண்டிருக்கிறானே, இவனை எப்படி வெல்வது என்று முல்லை முன்னாள் தான் இருக்க வேண்டும். அப்படி என்று சென்று ஒரு காலத்தின் நெல்லிலே தெய்வந்தன் கொடுத்தானே வேலாயுதம். அந்த வேலாயுதத்துக்கு பேசும் தன்மை உள்ளது. நான் மந்திரத்தை உபதேசம் செய்து அழைத்து சொல்லுகிறேன். என் கண்ணே கடவுளையா, அவங்க அம்மா போகுது. கமலகதியான எப்போது போலவே தாய் என்றால் மனமே தன்னை மறந்து விடுவாங்க. யுத்தத்துக்கு வந்திருக்கோம். பாசத்துக்குரியவன். ஏன் அம்மா வராங்க? அம்மா வந்து இந்த யுத்தத்திலே நான் சிக்கிக் கொண்டாங்க. என்ன ஆகுமோ அப்படி என்று திசை மாறினார். ஆமா, நினைவு யாருமே கடூர் கையினை குன்று குவித்தாய். கடூர் கையினை குன்று குவித்த உடனே கண்டா கீழ்ச்சி வாய்க்குள்ள புகுந்து பாடும். துரியோனுக்கு ஜெயம் 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 என்று காதிலே விழுந்த உடனே அவங்களும் மாயஜாலம் உள்ளவங்க தானே. மாயத்தினால் அறிந்தார்கள். என் மகனை யாரோ கொண்டு விட்டார்கள். அப்படி என்று மனதிலே கருதி 100 மனைவியும் இருந்ததாக சொன்னாங்க. தூதுக்கு வருகிற காலத்துல பொன்னுரிவை தவறு எங்க குடும்பத்துல அல்ல சோலைவனத்துல இருக்கிறாங்க. அண்ணன் எதுக்கிட்டு வந்துட்டு போனாங்க, அப்பா எதுக்கு வந்து போனாங்க அப்படின்னு பெருந்துருவான ஓடி வந்து கேக்குறாங்க. சில பாரதத்துல இருக்கும். இப்ப நான் புதுசா பாத்துற பாரதத்துல இருக்கு. சண்டைக்கு வந்தமா யாருக்கு தோல்வி கிடைக்கும்? தோல்வி துரியோதனனுக்கு தோல்வி கண்டிப்பா. ஒரு பூண்டு கூட இருக்காது. ஆனால் பாண்டவர்கள் 5 பஞ்ச பூதங்கள் அழியாத பிறவிகள் அழிவே இல்லை. அழிவை வந்தால் பாண்டவர்களுக்கு அழிவு வந்தா உலகமே அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த உலகத்தை அழிச்சுடுவாங்க. அதனால வீட்டுல ஒருத்தவங்க விதி கோலத்துல இருக்கலாம். அப்பா அதுல 100 பேர் இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி அவர் தீ வளர்த்தினார். தீயில விழுந்து இருந்ததாகவே சொல்லுகிறது. அதனால பாட்டு எழுதிட்டார் வாத்தியார். ஐயம்மா அம்மலூரும் பலமாலையில் வீட்டார். மாமலரும் பல வாடகைகள் வீச மங்கையற்கண்டு மனமது பூச. பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளையோட அருமை பெருமை. என் பிள்ளை இதுதான் செய்வான். எதையும் செய்ய மாட்டாய். இன்னதான் செய்வார். அப்படி இருந்த என் தாய் கமலக்கண்ணி என் பிள்ளையை போடுறதுக்கு ஆள் இருக்கானா? என் பிள்ளை அப்படியே ஏற்பட்ட பழச்சாலியாச்சே தெரியுமா உடையவன். அவனை கொள்றதுக்கு யார் அப்படின்னு கேட்காத மனம் கூசி எம்ம பிள்ளைய கொன்னது நம்ம ரத்தமாதான். அப்படின்னு மனம் கூசி நின்றாளாம் கமலக்கண்ணி. இதை அறிந்த குண்டம் தின்னு பசங்க என்கிட்ட இருக்கிறாள். சகுனி சொல்ல தெரியும்ங்கப்பா. கேப்பா நான் எந்த படையில இருந்தேன்? எந்த படையில? மூத்த தூக்குறாணி ஆயுதப்படை.
8 நாள் சண்டை நான் சொன்னேன். ஆ, இவன் சொல்லி நம்ம சண்டை வைக்கிறதுக்கு 10 நாள் தூக்கி வச்சாங்க. தூக்கி வச்சானுவன். இவன் சொல்லக்கூடாது. கூடாது. அத்தரதன், ஆ, மகரதன், மகாராஜா, சமரதன், சமரதன், இப்படி அணிகளை வகுத்து அதுக்கு ஆயுதம் யாருனாச்சும் ஒன்று போச்சு, ஆமா. ஆயுதம் அத்து போச்சுன்னா ஆ, ஏ கண்ணா! கண்ணா! ஏய், சொல்லி கொடுக்குறப்பாரு. சாமான் தூக்குற வேலையில வச்சுட்டானோ 4வது படையில போய் வரல. ஆமா, சாப்பிடணும் யாருனாச்சும் சொன்னா அந்த புத்தியை கேட்பாரு. கேப்பானுவன். அப்படி இருக்க இன்று நான் இந்த பாடல் மூன்று வரிகளும் சால கிருஷ்ணசாமி ஐயா அவர் மூலியமாக இது எழுதப்பட்டது. இப்ப பாட போற பாட்டு அந்த பகண்டை வாத்தியார் ஐயா அவர்கள் எழுதிய பாடல். நான் போர் கொடுத்து இந்த குருட்சத்திர பூமிக்கு நான் செல்வேன். யாரால் என்ன பார்த்துட்டு பயப்படுறாங்களோ பயப்படுவது அது எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. ஆயுதம் அர்ச்சனன் தகனம் செய்கிற காலத்திலே அதிலே பால் அறுபட்டு 5 சிவனோட 6வது ஜீவன் அது பேரு அஸ்வசேன. அவரை என்னிடத்திலே அடைக்கலம் கூறுகிற காலத்திலே அந்த அர்ஜுனனை ஒரே கணையில கொள்றேன். அதுவும் அர்ஜுனனை கொள்கிறேன் வர்றாரு. அப்படி என்று என்னிடத்திலே சத்தியம் செய்ததே அதன் மூலியமாக நான் அர்ஜுனனை விடுத்தாலும் இந்த கணை இருக்கிறதே இந்த துண்டாமடி நாகத்தீரன்